அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாயின் டெரிட்டோரியல் ஆர்மி ஆஸ் அன் ஆஃபீஸர். அதாவது இந்திய ராணுவத்துல டெம்பரவரியா, அதாவது பார்ட் டைம் கமிட்மெண்ட், நாட் அ ஃபுல் டைம் கேரியர். நமக்கு சின்ன வயசுல இருந்து ஆர்மில சர்வீஸ் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். ஆனா நம்மளுடைய நேரம், சூழ்நிலைகள் அது காரணமா நம்மளால ஆர்மில சர்வீஸ் பண்ண முடியாது. ஒருவேளை அந்த டைம்ல ஏஜ் ஆஃப் 17, 18 அந்த டைம்ல நமக்கு அதற்குரிய அவேர்னஸ் எதுவுமே இருக்காது. ஸோ இப்ப ஆர்மில வந்து நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு. அதாவது இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி முழுக்க முழுக்க பிரசன்ட்ல வந்து ஏதாவது ஒரு கம்பெனிலயோ இல்ல ஏதாவது ஒரு பிரைவேட் ஜாப் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்க ஆல்ரெடி ஆர்மிலயோ இல்ல நேவிலயோ இல்ல மத்த ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்லயும் நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதுல நீங்க அப்ளை பண்ண முடியாது. முழுக்க முழுக்க கெயின்ஃபுல் எம்ப்ளாயி, அதாவது அந்த எம்ப்ளாயி வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். ஏஜ் பாத்தீங்கன்னா 18 to 42 இயர்ஸ், அதாவது 18 வயசுல இருந்து 42 வயசுக்குள்ள அவங்க இருக்கலாம். அவங்க வந்து ஒன்லி த சிட்டிசன் ஆஃப் இந்தியா, மேல் ஆர் ஃபீமேல், ரெண்டு பேருமே எலிஜிபிள். இதுல மொத்தம் 4 வேகன்சி ஃபார் மேல். ஆண்களுக்கு 4 வேகன்சியும் பெண்களுக்கு 1 வேகன்சி இருக்கு. ஸோ இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது கேண்டிடேட்டோடைய பிசிக்கலி அண்ட் மெடிக்கலி ஃபிட் ஃபார் ஆல் ரெஸ்பெக்ட், அதாவது இந்த ஹைட்டு மற்ற விஷயங்கள்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா கெயின்ஃபுல் எம்ப்ளாய்டு, ஒரு பிரைவேட் செக்டார்ல ஒர்க் பண்ணணும். நோட்: serving the member of regular army, navy, air force, police, CRPF, paramilitary like force are not eligible. ஆல்ரெடி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபோர்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க வந்து எலிஜிபிள் கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுல நோ எக்ஸாமினேஷன், டைரக்டா இன்டர்வியூ தான். நீங்க அப்ளிகேஷன் நீங்க கொடுத்த உடனே டைரக்டா இன்டர்வியூ. ஸோ அப்ளிகேஷனுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து 25 ஆகஸ்ட் 2026. ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, த்ரூ த அப்ளிகேஷன் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா நம்ம இந்த அப்ளிகேஷனை சென்ட் பண்ணணும். ஸோ இது கூடவே செலெக்ஷன் ப்ரொசீஜர் அவங்க கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து செலெக்ஷன் வில் ஹேப்பன், எப்படி அவங்க செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம சைட்ல இருந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் காப்பி ஆஃப் ஓட்டர் ஐடி ஆர் பேன் கார்டு, ஆதார் கார்டு, நம்முடைய ரெசிடென்சியல் ப்ரூஃப், இது போக சர்டிஃபிகேட் ஃபார் ஏஜ் ப்ரூஃப், இது போக நம்ம எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னா செல்ஃப் எம்ப்ளாயியுடைய செல்ஃப் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல வந்து நம்ம வந்து அட்டஸ்டை வாங்கி கொடுத்துருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். அன்எம்ப்ளாய்டு மெம்பர்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணவே முடியாது. நீங்க வந்து கம்பல்சரி ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோ இல்லை பிரைவேட் செக்டார்ல ஏதோ ஒரு செக்டார்ல நீங்க வந்து கரண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இதில் நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள். ஸோ இதுல வந்து ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 56,000ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதாவது லெவல் 10. உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட். ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு லெப்டினன்ட், கேப்டன், மேஜர், லெப்டினன்ட் கலோனல், பிரிகேடியர், நீங்கள் வந்து பிரிகேடியர் வரைக்கும் போகலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து 6 ப்ரமோஷன் வரைக்கும் இதில் வந்து எலிஜிபிள். ஸோ இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்காக சர்வீஸ் பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷம் 6 வருஷமா நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு இது. இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க.
இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸ் உங்களுக்கு வந்து மிடில் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வெளியே எங்கேயா கிடைக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிக்கலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாட்டுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த விஷயங்கள் வந்து நடக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நோ ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் கமிஷன் சொல்லியிருக்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் நீங்கள் ரொம்ப கிளியராக நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணிட்டாலே போதும். உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய சர்டிஃபிகேட் ப்ளஸ் உங்களுடைய ஐடிஆர் இது ரொம்ப கம்பல்சரி. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஐடிஆர் கட்டாயம் நீங்கள் ஃபைல் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டீட்டெயிலுமே வந்து கம்பல்சரி அவங்க கேட்குறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா மந்த் ஆஃப் செப்டம்பரில் வந்து உங்களை வந்து இன்டர்வியூக்கு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ உண்டான பிளேஸ் வந்து இன்னும் அவங்க எந்த பிளேஸ்னு கன்ஃபார்ம் பண்ணல. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பிளேஸ் வந்து டெல்லியாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் போய் சேர வேண்டிய இடம் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நாட்டுக்காக உங்களுடைய வாழ்நாளில் ஒரு 2 வருஷமாவது நீங்கள் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி நாடுமே உங்களுக்கு வந்து அதற்கு உண்டான பலனை கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த எக்ஸாமுக்கு உண்டான லாஸ்ட் டேட் எப்போன்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் 25. ஸோ ஆகஸ்ட் 25, 26க்கு முன்னால உங்களுடைய அப்ளிகேஷன் ஹெட் ஆஃபீஸுக்கு போய் சேரணும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ப்ளஸ் இதில் நீங்கள் அஃபிடவிட் ஏதாவது நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஃபார்மேட்டுமே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது போக என்னென்ன கண்டிஷன்ஸ் அதுவும் கொடுத்துருக்காங்க. நேஷ்னாலிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ள. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து அவங்க சொன்ன மாதிரி பை இந்தியா போஸ்ட் ஓன்லி, அதாவது பை கொரியர், தேர்ட் பார்ட்டி கொரியர் அந்த மாதிரி இதில் நம்ம வந்து அனுப்பக்கூடாது. www.indianarmy.nic.in அந்த வெப்சைட்டில் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி அதில் நீங்கள் சைன் பண்ணிவிட்டு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்லாம் வச்சு நீங்கள் பை த இந்தியா போஸ்ட் நீங்கள் ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பிடணும். ஸோ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்டர்வியூ டைமில் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் வந்து ஒரு செட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கீங்கன்னா நல்லது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் மெடிக்கல் ஃபிட்னஸ், ரிலீஸ் ஆர்டர், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு ஆஃபீஸ்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அங்கே இருந்து நீங்கள் வந்து ரிலீவ் ஆன மாதிரி ரிலீஸ் ஆர்டர். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாமே வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஆல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், லேட்டஸ்ட்டு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பை த ரிஜிஸ்டர்டு டாக்டர், உங்களுடைய ஃபோட்டோஸ் அண்டு இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய எல்லா வெரிஃபிகேஷனையுமே வந்து டீம் வந்து அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து 2 மந்த் கேம்ப் நடக்கும். ஸோ இந்த கேம்ப்புமே அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனுவல் ட்ரைனிங் கேம்ப் 2 மந்த்து எவ்ரி இயர். இஃப் நாட் கண்டினியூஸ்லி எம்போர்டு அட்லீஸ்ட் 6 months இன் ட்ரைனிங் இயர். ஸோ இதையுமே அவங்க சொல்லிட்டாங்க. ப்ரீ கமிஷன் ட்ரைனிங், அதாவது ட்ரைனிங் அப்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி வரும் அந்த விஷயங்களுமே வந்து இங்கே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுடைய பே அலவன்ஸ், உங்களுடைய லீவ் பாலிசி இது எல்லாமே வந்து ஆஸ் பர் த ரெகுலர் ஆர்மி எம்ப்ளாய்க்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயே ஃபாலோ பண்ணுறாங்க. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ இதுவுமே வந்து உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஆஸ் பர் த ரெகுலர் ஆர்மி. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது லெஃப்டினன்ட். ஸோ கமிஷன் இஸ் கிராண்டட் இன் த ரேங்க் ஆஃப் லெஃப்டினன்ட். ஸோ நீங்கள் கேப்டன் ஆகணும் அப்படின்னா 4 years வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். 4 years நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா கேப்டன், 8 வருஷம் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா மேஜர், 15 years நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்கன்னா
லெப்டினன்ட் கலோனல். ஸோ 28 இயர்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா கலோனல். தென் செலெக்ஷன் கிரேட் பிரிகேடியர். ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள ப்ரொசீஜர், இதில் உள்ள ஹையர் ரேங்க். ஸோ இந்த ஹையர் ரேங்க் வரைக்கும் போக முடியும். ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 54 வயசு வரைக்கும் தான் நீங்கள் அங்கே சர்வீஸ் பண்ண முடியும். 54 வயசுக்கு மேலே வந்து நீங்கள் சர்வீஸ் பண்ண முடியாது. நீங்கள் அந்த டைம் வந்து மேஜர் அல்லது பிலோ ரேங்க்ல இருந்தீங்கன்னா 54 வயசு தான் நீங்கள் 54 வயசுக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. லெப்டினன்ட் அப்படின்னா 56 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். பிரிகேடியர் அப்படின்னா 58 இயர்ஸ். ஸோ இதையுமே வந்து அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க. தென் ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் ஃப்ரம் த ஆர்மி. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ இதனுடைய லையபிலிட்டி ஃபார் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் பர் த நார்மல் ஆர்மி பர்சனுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே நமக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணி லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.